ஹலோ மக்களே, சிவாயில செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம சிவாவும் பாசத்துக்காக ஏங்கும் போது இந்திராணி அந்த இடத்துல சிவாவுக்கு வாயில் சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ஐயலிக்கு அவங்க அம்மா ஞாபகம் வந்துடுது. அந்த போலீஸ்காரோட நிலைமை என்னாச்சுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும்னு வர்மா சொன்னது தான் நம்ம ஐயலியோட தலையில் ஓடிட்டே இருக்கு. ஒரு சமயம் அவங்க அம்மா உயிரோட தான் இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு ஐயலிக்கு ஒரு சந்தேகமே வந்துடுது. அதுக்காக வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சிவா கிட்ட தான் அந்த சிலை இருக்கு. ஆனால் வீட்டில் உள்ள ஒருத்தங்க மூலமாகவே கபில் எனக்கு தெரிய வருதுன்னு சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம ஐலியும் பாவைக்கு ரொம்பவே பாசமாக சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சிவாவும் பாவையும் சேர்ந்த மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தூரத்துலேருந்து நம்ம இந்திராணி உதயபெருமாள் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் பாவையும் நம்ம அயலிக்கிட்ட வந்து சிவாவுக்கும் வாயில் ஊட்டி விட சொல்கிறாங்க. அயலியும் நான் எல்லாம் ஊட்ட மாட்டேன், அதெல்லாம் சாப்பாடு சின்ன பிள்ளைங்களுக்கு தான் வாயில் ஊட்டி விடணும்னு சொல்லும்போது சிவாவும் அந்த இடத்துல கண் கலங்கிறாங்க. நீ இப்படி சொல்கிற அயலி, சின்ன பிள்ளையிலேருந்து யாருமே எனக்கு வாயில் சாப்பாடு ஊட்டினதில்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த இந்திராணி அப்படியே மனசு மாறி நம்ம சிவாக்கு பக்கத்தில் வந்து, அது யாரு ஊட்டினாலும் ஒன்றும் இல்லை, நான் உன் அக்கா, உனக்காக நான் சாப்பாடு இப்போ ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு நம்ம சிவாவுக்கு வாயில் சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா உதயபெருமாளோட கண்ணில் அப்படியே ஆனந்த கண்ணீர் பெருகி நிற்கிது. அதே சமயத்தில் ரித்திகா அந்த இடத்துல வராங்க. இங்கே என்ன நடக்குது, எதுக்கு தேவையில்லாமல் இந்த இந்திராணி அணி அவனுக்கு போய் சாப்பாடு ஓட்டிகிட்டு இருக்குறாங்க. இப்படிப்பட்ட நிலைமை வரைக்கும் இவங்க ரொம்ப க்ளோஸ் ஆயாச்சா, அன்னைக்கே வீட்டை விட்டு துரத்துறோன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பிளான் பண்ணியிருந்து கடைசி நேரத்தில் இப்படி பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ரித்திகா அந்த இடத்துல சரியாக கோபப்படுறாங்க. அப்படி இந்த இடத்துல வந்து செல்வராகிட்ட ரித்திகா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா, அந்த இந்திராணி அணி என்ன செய்கிறாங்க, நாளுக்கு நாள் இந்த சிவாயிலே தான் தலையில் வச்சு கொண்டாடுறாங்க. இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நீங்கள் அதை போய் என்னன்னு கேளுங்கன்னு சொல்லும்போது செல்வனாகி அந்த இடத்துல வந்து இந்திராணி கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. என்ன இந்திராணி இங்கே நடக்குது, சிவாவை உன்னோட தம்பியா இதுக்கு ஆரம்பிச்சிட்டே, இதெல்லாம் தேவையில்லாத வேலை பார்த்துக்கோ. அது மட்டும் இல்லாமல் அதில் நின்றுட்டு இருந்த உதய பெருமாளை செல்வனாகி சரியாக வெளுத்தெடுக்கிறாங்க. நீங்கள் வேற இதை பார்த்துட்டு இருக்கீங்களா, இவனை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பாமல் இன்னும் எதுக்கு இங்கே வீட்டிலேயே வச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சரி அந்த இடத்துல பேச ஆரம்பிச்சும் போது இந்திராணியும், சித்தி நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லாதுங்க, என்ன இருந்தாலும் அவன் பாசத்துக்காக ஏங்கினவன், சின்ன வயசுலேருந்து அவனுக்கு கிடைக்காத பாசம் இப்போ கிடைக்கணும்னு நினைக்கிறான், அதில் என்ன தப்பு இருக்குது சித்தி, இந்த மாதிரிலாம் சொல்லாதுங்க. நம்ம இந்திராணியை சிவாவுக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. மயிலிக்கு அவங்க அம்மா ஞாபகமாகவே இருக்குது. வர்மா வேற ஒரு கட்டத்தில் இந்த போலீஸ்காரோட நிலைமை என்னன்னு யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டும் தான் அவள் என்ன ஆனான்னு தெரியும்னு சொல்லும்போது அயலி அவங்க பாட்டிகிட்ட விசாரித்து பார்க்குறாங்க. அம்மாவோட நிலைமை என்னாச்சு, அவங்கள பார்த்தீங்களா கடைசி நேரத்தில்னு சொல்லும்போது பாட்டியும் இல்லை, அந்த போலீஸ் ஜீப் எரிஞ்சதோட அர்ச்சனாவும் அந்த இடத்துலயே போயிட்டான்னு சொன்னாங்க. அந்த தகவல் மட்டும் தான் எங்களுக்கு தெரியும், நாங்கள் எல்லாரும் எதுவும் பார்க்கல, அவளுக்கு நடக்க வேண்டிய சடங்குகள் சம்பிரதாயம் கூட என்னால் சரியாக பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தம் தான் பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு அயலிக்கிட்ட சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் சந்தேகம் வருது நம்ம அயலிக்கு. கண்டிப்பாக அம்மாவோட நிலைமையில ஏதோ ஒரு சூழ்ச்சி மறைஞ்சிருக்கு, ஒரு சமயம் அம்மா உயிரோட தான் இருப்பாங்களோங்கிற சந்தேகம் அயலிக்கு வர தொடங்குது. அப்போ கண்டிப்பாக இந்த வர்மாவை பிடிச்சு விசாரிச்சா நமக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும் அப்படின்னு நம்ம அயலியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிவாவோட கையில் தான் அந்த சிலையும் இருக்குது. ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க நம்ம அயலி. சிவா கிட்ட வந்து, இந்த சிலை இப்படியே நம்ம வீட்டில் இருந்துட்டு இருந்தால் சரியில்லை, அது எப்படி பாதுகாப்பு கொடுக்குதுன்னே புரிய மாட்டேங்குது சீனியர், நீங்கள் வேற சிலையை வாங்கிட்டு வந்துட்டீங்க, ஒவ்வொரு நாளும் எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, யாராவது பார்த்து ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா இந்த சிலை ரொம்பவே வேல்யூபிள் ஆனது, என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது சீனியரோ, நீ எதுக்குமே கவலைப்படாத, யாருமே இதை பார்க்க போகிறதில்ல, எப்படி இந்த கபடுக்கு பின்னாடி தானே இருக்க போகுதுன்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் வர்மா கபிலனை ரொம்பவே டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன கபிலா, எப்படி எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆச்சுன்னு தெரிய மாட்டேங்குது, கரெக்டான சமயத்தில் அந்த அதிகாரிகள் எல்லாருமே வந்துட்டாங்களே, எனக்கு என்ன செய்வேன்னு தெரியாது, இத்தனை நாளுக்குள்ள அந்த சிலை என் கையில் வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கபிலனும் வர்மா கிட்ட. சாரி வர்மா, எப்படியும் நான் அதுக்கான சம்பவத்தை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் ரித்திகா வந்து நம்ம கபிலன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. கபிலா, இங்கே என்ன நடக்குது, அந்த சிவா எலிக்கு தான் எல்லாரும் இங்கே மரியாதை கொடுக்குறாங்க, என்னை கொஞ்சம் கூட மதிக்கல, நீயாவது வந்து கேட்கக்கூடாதா, உங்கள் அக்கா செய்கிறது எதுவுமே சரியில்லை, அந்த சிவாவுக்கு போய் வாயில் சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க, என்னன்னு வந்து கேளுன்னு சொல்லிட்டு கபிலன் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கபிலன் ரித்திகாவை சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. என்னதான் இருந்தாலும் ரித்திகா சமாதானம் ஆகுற மாதிரியே தெரியல.
நம்ம அயலி சிவா கிட்ட வந்து சீனியர் இந்த பொருள் நம்ம வீட்டில் இருக்கிறது சரியில்லாத மாதிரி இருக்குது. எப்படியாவது ஒரு கட்டத்தில் கபிலன் இதை பார்த்துட்டானா பெரிய பிரச்சனை ஆயிரும். அதுக்கப்புறமா வருமா கிட்ட இது சேர்ந்துட போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம சிவா கிட்ட சொல்லும்போது சிவா எல்லாம் அதை கேட்குற மாதிரி இல்லை அயலி கிட்ட. இல்லை அயலி, நான் எடுத்திருக்க முடிவு சரிதான். எப்போவா இருந்தாலும் இது நம்மக்கிட்டே இருக்கிறது தான் சேஃபு. வேற எங்கே இருந்தாலும் வருமா அதை தேடி வந்துடுவான். அவனுக்கு நம்மக்கிட்ட இருந்தால் சந்தேகம் வர வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம இருக்கக்கூடிய இடம் எதுவும் தெரியாது. அதனால இங்க இருக்கதா சரின்னு நம்ம சிவாவும் சொல்லிடுறாங்க. கபிலனும் எப்படியாவது இந்த பொருளை கண்டுபிடிச்சாகணும், எங்க இருக்கோன்னு சொல்லிட்டு தேடுதல் வேட்டைய ஆரம்பிக்கிறாங்க. வர்மா கபிலன் கிட்ட வந்து, என்ன கபிலா, அந்த பொருளை தேடி கண்டுபிடிச்சிட்டியா? நான் உனக்கு குறைவான டைம் தான் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ள கண்டிப்பா நீ கண்டுபிடிச்சு தரணும். ஒன்னால பல காரியங்கள் நடக்க வேண்டியது இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த அதிகாரிகளுக்கு எல்லா விஷயமும் எப்படி தெரிஞ்சது எல்லாத்தையுமே நீ என்கிட்ட விசாரிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்மா பயங்கரமா டென்ஷன்ல இருக்காங்க. அது எவ்வளோ பெரிய மதிப்புள்ள பொருள் தெரியுமா? நம்ம விஷயங்கள் கொஞ்ச நாளா லீக் ஆகிட்டே வருது. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரிஞ்சுன்னா அவங்கள சும்மாவே விட போறது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கபிலன் கிட்ட எச்சரிக்கை கொடுக்குற மாதிரியே வர்மா பேசிட்டு இருக்காங்க. கபிலன் பயங்கரமா குழப்பத்துல இருக்காங்க. இப்ப என்ன பண்றது? வர்மா கிட்ட சரியா மாட்டிட்டோமே. கரெக்டான சமயத்துல அந்த பொருள் போய் சேரலன்னா அதுக்கப்புறமா அவன் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்துருவானேன்னு சொல்லிட்டு நம்ம கபிலன் ரொம்பவே தீவிரமாட்டு அந்த பொருளை தேட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஆயிலியும் சிவாவும் தூரத்துல இருந்து கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த கபிலன் ஒரு கட்டத்துல வர்மாவை நேரடியா போய் பார்ப்பான். அந்த சமயத்தை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணி வர்மாவை பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஆயிலியும் சிவாவும் ஒரு பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல ரித்திகா இன்னொரு பக்கம் அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி, அம்மா இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லை, எல்லாமே இந்த அயலிக்கு தான் நல்லபடியா பண்றாங்க. தாலி மாத்திரக்கூடிய ஃபங்க்ஷனை பார்த்தியா எந்த மாதிரி நடந்துச்சுன்னு, அவளுக்கு தான் உரிமை கொடுத்து அவளுக்கு முடிச்ச அப்புறமா தான் எனக்கு பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி தான் எல்லாமே நடந்துச்சு. எனக்குன்னு ஒரு மரியாதை இந்த வீட்டில் இல்லைம்மா. என்ன பண்ணுறதுன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த கபிலன் வேற நான் சொன்ன எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான். அதே சமயத்தில் இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த இந்திராணி அணி இருக்காங்கல்ல, அந்த சிவாவுக்கு வாயில் சாப்பாடு வரைக்கும் ஊட்டி விட ஆரம்பிச்சாச்சு. அவ்வளோ பாசமாக இருக்காங்க. இவங்க என்னைக்கு இந்த சிவாவையும் அயலையும் வீட்டை விட்டு துரத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சரியாட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும் ரித்திகா கிட்ட, இவ்வளோ நடந்துச்சா ரித்திகா? நீ பண்ணுறது எல்லாமே எனக்கு புரியுது. என்னைக்கா இருந்தாலும் அந்த அயலி எவ்வளோ ஆக்டிங் கொடுத்து நல்லவா மாதிரி நடந்துக்கிறான். அதே மாதிரி எல்லாரோட மனசுலேயும் நீ இடம் பெறணும். ஏதாவது ஒரு ஆக்டிங் கொடுத்து அந்த வேலையை பண்ணக்கூடிய வழியை பாருன்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகாவுக்கு ஆறுதலாக பேசிட்டு இருக்காங்க. ரித்திகாவுக்கு இதை கேட்டவுடனே கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகுது. நானும் அதை மாதிரி தான் செய்ய பார்க்குறேன். என்ன பண்ணுறது? இவங்க பண்ணுறது எல்லாத்தையும் பார்க்கும்போது கோபம் அதிகமாக வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அயலியை பார்த்தோன்னா ரித்திகா இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ரித்திகா என்னதான் சொன்னாலும் அயலி அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அயலிக்கு நம்ம அம்மாவை எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணுங்கிற எண்ணம் வந்துட்டு அதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில ஒரு வழியா வர்மா மூலமா அவங்க அம்மாவோட விஷயங்கள் சிலது நம்ம அயலிக்கு தெரிய வருதுன்னே சொல்லலாம்.